Lord be magnified who has pleasure in the prosperity of his servants. தன்னுடைய ஊழியக்காரங்கள் அப்படினா ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள் நலமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லும் that they will be in well being, that they will have well being, நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். When we know what is God's desire, then we can speak that desire out. ஆண்டவருடைய தெளிவான திட்டத்தை நாம் அறிந்து விட்டோம் என்றால் ஆண்டவருடைய திட்டத்தை நாம் பேசுவதற்கு நமக்கு தைரியம் இருக்கும். புரியுதா என்ன சொல்லி இருக்கேன்? ஆண்டவர் ஓகே நினைக்கிறாரா, நான் நல்லா இருக்கணுமா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் இருந்தோம்னா நம்மளால அந்த காரியத்தை பேச முடியாது, அந்த காரியத்தை ரிசீவ் பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. If we don't know that God's heart desire is this, we cannot have a boldness to speak and to claim what God has given us. சங்கீதம் 35:27 சொல்லுது, கர்த்தர் the Lord takes pleasure, ஆண்டவரோட விருப்பம், ஆண்டவருடைய ஆசை என்னன்னா நீங்க நல்லா இருக்கணும் சொல்லிட்டு. Hallelujah. The Lord takes pleasure in the prosperity, in the well-being of his servants. யாரா இருந்தாலும் சரி ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள் நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும் சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். தப்பே இல்லை. அதுக்கு தான் சிலுவைக்கு சென்றார். There's three things that happen on the cross. Number one, salvation happened. முதலாவது நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தந்தார். Second thing, healing happened. சிலுவையில ஆண்டவர் நமக்கு விடுதலையை, சுகத்தை தந்தார். மூணாவது ஆசீர்வாதத்தை தந்தார். The Lord gave us prosperity on the cross. ஆண்டவர் என்னை ஹீல் பண்ணுவார். The Lord will heal me.